சூரா வாக்கியா, சூரா ரஹ்மான் எல்லாம் ஓதி பாருங்க. சொர்க்கத்தை பற்றி நிறைய செய்தி அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, வஃபாகிஹத்தி மிம்மா யத்ஹய்யரூன், விரும்பின பழம் அங்கே இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி தின்னேலும். எப்படி சொல்கிறாங்களா? மிம்மா யத்ஹய்யரூன், அவர்கள் விரும்பி தேர்வு செய்வார்கள். வலஹ்மி தயிர், பறவையின் மாமிசம், ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமல்ல, பறவையின் மாமிசம். எப்படி? மிம்மா யஷ்ரஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய. அப்போ உங்களுடைய உணவு சுவனத்தில் எப்படி என்று என்ன செய்யப்படுகின்றது? ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அந்த சுவனத்தில் ஓடக்கூடிய நீரருவி இருக்கின்றது. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, மிக உயர்ந்த கட்டில்கள் இருக்கின்றது. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, உயர்ந்த கட்டில்கள். வ அக்வாபும் மௌதூஆ, அங்கு குடிப்பதற்கு பானங்கள். வஸராபியு மப்சூஸா, விரிக்கப்பட்ட கம்பள, அதாவது நிலத்தில் விரிக்கிற காப்பட்டெல்லாம் இருக்குது. இன்னுமெல்லாம் என்ன சொல்கிறான்? வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அங்கு உங்களுக்காக அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலையணிகள் இருக்கின்றது. சகோதரர்களே, ஒரு பெட்ரூமில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நினைவுபடுத்துகின்றான். சுவனத்தினுடைய மங்கையர்கள். வஹூருன் ஐன், கண் அழகிகளான பெண்கள். ஹூருல் ஐன் என்று சொன்ன சகோதரர்களே, அந்த ஹூர் என்ற வார்த்தை ஹவுரா என்ற வார்த்தைக்கு பன்மை. ஹவுரா என்றால் கண்ணில் சுருமா இட்ட பெண்மணி. கண்ணில் சுருமா போட்ட பெண்ணிக்கிறாவே, அவக்கு தான் சொல்கிற ஹவுராண்டு. இந்த ஹவுரா என்ற வார்த்தைக்கு ப்ளூரல் தான் ஹூர். அப்போ கண்ணில் சுருமா இட்ட பெண்கள். ஐன் என்று சொன்னால் கண் அழகிகள். அப்போ வெண்மையான கண்ணும் அதுக்கு கீழே சுருமாவும் போடப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமா அந்த அழகு பார்க்குறதுக்கு? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வஹூருன் ஐன், ஹூருல் ஐன்கள் இருக்கிறார்கள். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைக்கப்பட்ட முத்துக்கள் போல. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் என்ன சொல்கின்றான்? அங்கே என்ன வருது? கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான். யாக்கூத் என்றாலும் என்ன? முத்து தான். முத்து பவளம் போன்றவர்கள் அவர்கள்.